ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க குழந்தைனுடைய என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுடைய விளாக் தான் பார்க்க போறோம். நேத்து வந்து ஹல்தி ஃபங்க்ஷனும் பேச்சுலர் பார்ட்டியும் அப்லோட் பண்ணிருந்தேன். யாருக்கும் வேணும் அப்படின்னா லிங்க் வந்து கீழே டேக் பண்றேன். உங்க ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க. சாட்டர்டே காலையில பந்தக்கால் நடுறது, மதியம் வந்து ஹல்தி ஃபங்க்ஷன், அன்னைக்கு நைட் வந்து பேச்சுலர் பார்ட்டின்ட்டு எல்லா ஃபங்க்ஷனும் சூப்பரா நடந்து முடிஞ்சது. இது பாத்தீங்கன்னா சண்டே காலையில எந்திரிச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இப்ப பொண்ணு வீட்டுக்கு கிளம்பணும். ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் தான் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதனால காலையில எந்திரிச்சு ரெடி ஆகி அங்கேயே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இட்லி, வெண்பொங்கல், சட்னி, சாம்பார், கேசரி, வடைன்னு சொல்லி எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருமே வீட்டுல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்லயே பாத்தீங்கன்னா பூஜை எல்லாம் பண்ணிட்டு மாப்பிள்ளைய எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே பிளஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்ல இருந்து கிளம்பணும். சோ அந்த வீடியோ தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. கீழே பூவை வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய ஒவ்வொருத்தரும் பிளஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூ அவங்க மேல போட்டு பிளஸ் பண்ணோம். அதாவது கல்யாணம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணோட தான் அடுத்தது சேர்ந்து வீட்டுக்குள்ள வருவாங்க. இப்போ அவங்க தனியா இருக்காங்க இல்லையா, சோ அதனால கல்யாணத்துக்காக அவங்க எல்லாருமே பிளஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய மாமனார் மாமியார் வந்து பிளஸ் பண்ணாங்க. அவங்க வந்து மாப்பிள்ளைக்கு பெரியமா பெரியப்பா, இவங்க தான் மாப்பிள்ளையோட அம்மா அப்பா. சோ ரெண்டாவது அவங்க பிளஸ் பண்ணாங்க. அப்புறம் அப்படி வயசானவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே அவங்க மேல இப்படி பூவை தூவி அவங்கள பிளஸ் பண்ணாங்க. அடுத்து என்னுடைய கோ சிஸ்டர், அக்கா, மச்சான் அவங்க வந்து பிளஸ் பண்ணாங்க. அவங்க வந்து மாப்பிள்ளைக்கு அண்ணா அண்ணி முறை வேணும். அடுத்து இவங்க பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையோட கூட பிறந்த அக்கா, மச்சான் அவங்க வந்து பிளஸ் பண்ணாங்க. இவங்களும் மாப்பிள்ளைக்கு அண்ணன் முறை வேணும், ஆனா பெரியப்பா பையன் கூட பிறந்தவங்க இல்ல. சோ அண்ணா அண்ணி அடுத்தது பிளஸ் பண்ணாங்க. நாங்களும் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு அண்ணா அண்ணி முறை தான் வேணும். சோ அடுத்தது நாங்க பிளஸ் பண்ணோம். இவங்க பாத்தீங்கன்னா என்னுடைய நாத்தனார், அதாவது ட்ரிஷான் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி. அடுத்து அவங்க ஃபேமிலியா வந்து பிளஸ் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி தான் கிளம்பியாச்சு. ஏன்னா என்கேஜ்மெண்ட் அண்ட் மேரேஜ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொண்ணு வீட்டு சைடு தான் நடக்கும். சோ அதனால என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு அங்கேயே தான் ஸ்டே பண்ணணும். அடுத்த நாள் மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி இங்க அத்தை வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். சோ அதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே கார்லயே கிளம்பியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதுரையில இருந்து சிவகாசி போனோம் அப்படின்னா 2 மணி நேரம் ஆகும். சோ 2 மணி நேரம் டிராவல் பண்ணி அப்படியே அங்க மண்டபத்துக்கு வந்துட்டோம். வந்ததும் பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு சூப்பரா லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே சூடா சாப்பிட்டுட்டு அப்படி சொந்த எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருந்தோம். மண்டபம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மண்டபம். வந்திருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஸ்டே பண்றதுக்காக நிறைய ரூம்மே அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. சோ அங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் ஃபங்க்ஷன் நம்ம என்கேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு தான் லெஹங்கா போடலாம் அப்படி சொல்லி நாங்க பிளான் பண்ணிருந்தோம். அந்த ஷாப்பிங் பண்ண வீடியோலாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஃபைனலா பிங்க் கலர் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்ததுதான். அது பார்த்தா ஆளாளுக்கு ஒவ்வொரு பிங்கா போயிருச்சு. நான் வாங்கின லாவெண்டர் லெஹங்கா வந்து கடையில பார்க்கும்போது அந்த எல்லோ லைட்டுக்கு நல்லா பிங்கா தான் தெரிஞ்சது. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு அது லாவெண்டரா தெரியுது. அக்கா போட்டிருக்கிறது கொஞ்சம் டார்க் பிங்க், அப்புறம் நாத்தனார் அவங்க போட்டிருக்கிறது ரொம்பவே பேபி பிங்க். சோ பிங்க் ஃபேமிலி தான், ஆனா வேற வேற பிங்கா தெரிஞ்சது. எங்க 4 பேருக்கும் ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு பார்லர் இருந்தே அத்தை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மேக்கப் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா மேக்கப் வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட உள்ள திங்ஸை வச்சே நம்ம போட்டுக்கலாம். ஹேர் ஸ்டைல் மட்டும் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக மட்டும் பார்லர்ல சொல்லியிருந்தோம். அவங்களும் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு போல வந்து எங்க 4 பேருக்குமே சூப்பரா பண்ணி விட்டுட்டாங்க. எல்லாருமே சூப்பரா ரெடி ஆகி அப்படி கீழே வந்தாச்சு. மணி போற 5-5:30 இருக்கும். நல்லா வெளிச்சமா இருந்தது. இந்த வெளிச்சத்துல போட்டோஸ் எடுத்தா சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நாங்க ஃபேமிலி போட்டோஸ், அப்புறம் நானு அக்கா நாத்தனார் தனி போட்டோ, மாப்பிள்ள வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போட்டோன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட போட்டோஸ் எடுத்தாச்சு. பொண்ணு வீட்டுல இருந்து மண்டபத்துல நிறையவே சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா பொதுவா நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி கடைகள் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா பலூன் ஷூட் பண்ற அந்த கேம், இந்த மாதிரி 2-3 கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது போக பாத்தீங்கன்னா 90s கிட்ஸோட ஃபேவரட் மிட்டாய் இருக்கும் இல்லையா, இந்த பாக்கு மிட்டாய், அப்பள பொரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கடைகள் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே வித்தியாசமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் மாப்பிள்ள வீட்டுல இருந்து நம்ம பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவோம் இல்லையா பொண்ணுக்கு கொடுக்கறதுக்குன்னு, அது பாத்தீங்கன்னா மொத்தம் 27 பிளேட்ஸ் வந்து அத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பிளேட்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த டிசைன் எல்லாமே அது ரெண்டுமே அத்தையும் என்னுடைய நாத்தனார் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அதெல்லாம் பண்ணாங்களாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டிசைனும் ஆளாளுக்கு என்னென்ன பிளேட்ஸ் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரியும் மாலையும் தவிர வேற யாருக்கு என்ன பிளேட் வேணுமோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் பார்க்கும்போது நான் கையில வச்சிருக்கிறேன் இல்லையா ஒரு பிளேட், அதுதான் என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. என்ன அப்படின்னா டேரி மில்க் சாக்லேட்ஸ் வச்சு அந்த டால் வந்து ஃபுல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. நான் போட்டிருக்கிற லெஹங்காக்கும் அந்த டேரி மில்க் சாக்லேட் கலரும் கொஞ்சம் சேம்
சேமா இருந்ததா, சரி நம்ம அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துட்டேன். இப்போ நாங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாருமே அப்படி மண்டபத்துக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. பொண்ணும் பாத்தீங்கன்னா மேக்கப்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருந்தாங்க. அவங்கள வெல்கம் பண்றதுக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. மாப்பிள்ளை சைட்ல இருந்து நாங்க வந்து ஒரு வெல்கம் டான்ஸ் பண்ணியிருந்தோம். அதாவது மாப்பிள்ளைய கூப்பிட்டு வர்ற மாதிரியும், நாங்க அதுக்கு முன்னாடி நின்று டான்ஸ் பண்ற மாதிரியும். ஸோ அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் டான்ஸ் வீடியோ மட்டும் தனியா அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த அளவுக்கு பெரிய டான்சஸ் எல்லாம் கிடையாது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நாங்க போட்டிருந்தோம். அத்தையோட ஆசை இது, நீங்க 3 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனதுக்கு அப்புறம், அதாவது மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் நைட்ல உட்காந்து ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணதுதான். அதுவும் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸை மட்டும் போட்டு சின்னதா எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தோம். பொதுவா நாங்க டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னாலே அது ஒரு ஜாலியா தான் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி டான்ஸ் பிராக்டிஸ்னு ஒண்ணு பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த டைம் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஒருத்தர் மாத்தி கிண்டல் பண்ணிட்டு டான்ஸ் பண்றது உண்டு. நாள் நைட்டு ஒரு 1:45 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு 1:45 வரை உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா குழந்தைங்களை எல்லாம் தூங்க வச்சிருந்தா நம்மள வந்து ஃப்ரீயா பிராக்டிஸ் பண்ண விடுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க ஒரு ரூம்ல இருந்து ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் சிலவங்களுக்கு வரும், சிலவங்களுக்கு வராது. அதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும். ரொம்ப ரொம்ப வயிறே வலிக்கிற அளவுக்கு நல்லா சிரிச்சு அப்படிதான் என்ஜாய் பண்ணுவோம். சோ அதனால நாங்க எப்பவுமே சொல்லுவோம், டான்ஸ் பண்றதை விட நம்மளுக்கு டான்ஸ் பிராக்டிஸ் தான் ரொம்ப ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. ஒரிஜினல் சாங் போட்டு டான்ஸ் இப்படி பண்ணி வீடியோல காமிச்சிருந்தேன் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா ஒரிஜினல் சாங் போட முடியல. ஏன்னா அது போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். சோ அதனால போட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் டான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் போட்டு ஏதோ கொஞ்சம் நாங்க நல்லா பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டு சைடு ஃபுல்லா ஒரு சைடு இருந்தாங்க, மாப்பிள்ளை வீட்டு சைடுல எல்லாருமே உட்கார்ந்து இருந்தாங்க. பெரியவங்க எல்லாம் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி பேசிட்டு தலையில அந்த தலைப்பாலாம் கட்டி விடுறாங்களே இந்த மாதிரி கட்டி விடுவாங்க. அப்புறம் வந்து பொண்ணுக்கு ட்ரெயில வச்சு நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்குன்னு நம்ம என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோமோ அதை கொடுப்போம். அதுவும் மாலையும் ட்ரெயில வச்சு கொடுப்போம். அவங்க அப்புறம் ரூம்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு பொண்ணு பாத்தீங்கன்னா லெஹங்கா தான் எடுத்திருந்தாங்க. நல்லா பிங்க் கலர், நல்லா ஹெவி ஒர்க், ரொம்ப சூப்பரா இருந்தது. அவங்களுக்கும் மேக்கப் அந்த காஸ்டியூம் எல்லாமே சூப்பரா இருந்தது. பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் சேர்ந்து பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. இந்த ஃபங்க்ஷன் தான் இங்க நடக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா டான்ஸ் தான் ஃபுல்லா. ஏன்னா பொண்ணு வீட்டு சைடு எல்லாருமே சூப்பரா டான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க வந்து பொண்ணோட கூட பிறந்த அக்கா, அவங்களுடைய குழந்தை தான் அது. சோ 2 பேரும் சேர்ந்து சூப்பரா டான்ஸ் பண்ணாங்க. அந்த குழந்தையும் பாருங்களேன், ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் ரொம்ப ஞாபகம் வச்சு ரொம்ப ரொம்ப கியூட்டா நல்லா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா. அவங்க பொண்ணு வீட்டுல பொதுவா எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ் பண்ணாங்க. நான் அதெல்லாம் வீடியோல கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு லெவலுக்கு மேல அவங்க ரொம்ப சூப்பரா டான்ஸ் பண்ணதுனால என்னால வீடியோ எடுக்க முடியல. நான் டான்ஸ் வந்து பாக்கணும், ஏன்னா வீடியோ எடுத்தோம் அப்படின்னா மொபைல்ல தான் பார்க்க முடியும், நேர்ல பார்க்க முடியாது. சோ அதனால நான் மொபைல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் ரொம்ப நேரம் உட்காந்து அவங்க டான்ஸ் பண்ணதை நேர்ல பாத்துட்டு இருந்தேன். பொண்ணும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா டான்ஸ் பண்ணுவாங்க. சோ அவங்களும் சேர்ந்து குரூப் டான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் சேர்ந்து கூட டான்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இது நான் வீடியோல கவர் பண்ணல, நேர்ல உட்காந்து பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருந்ததுனால வீடியோல கவர் பண்ணல நானு. சோ எல்லாரும் டான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட போயாச்சு. சாப்பாடு பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பாஸ்தா, அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இதுவரை நான் கல்யாண வீட்டுல பாஸ்தா சாப்பிட்டதே கிடையாது. ஆனா கொஞ்சமா ஒரு கரண்டி மட்டும் பாஸ்தா, அதுக்கப்புறம் கல் தோசை, இட்லி, பரோட்டா, மஷ்ரூம் கிரேவின்னு சொல்லிட்டு எல்லாமே வெஜ் ஐட்டம் தான். ஆனா நிறைய வெரைட்டி இருந்தது. டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபேமிலியா சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட இந்த மாதிரி ரவுண்டா நின்று ஒரு ஆள் ஒரு ஸ்டெப் போட்டாங்க அப்படின்னா அதையே ஃபாலோ பண்ணி மத்தவங்களும் ஸ்டெப்ஸ் போட்டுட்டு இருந்தோம். இதுவுமே ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. பொதுவா எங்க வீட்டு சைடு வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும், இப்படி எல்லாம் டான்ஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃப்ரீயாவே விட்டுருவாங்க. வீடியோ எடுக்கிறதே பாத்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட், மச்சான் இவங்க தான் எங்களை வீடியோவே எடுத்துட்டு இருந்தாங்க. சோ ரொம்ப ரொம்ப ஜாலியா என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இப்படிதான் முடிஞ்சது. இனிமே மேரேஜ் ஃபங்க்ஷன் விளாக் இருக்கு. பொண்ணு வீட்டுல கறி விருந்து அரேஞ்ச் பண்ண அந்த இது, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல கறி விருந்துன்னு இந்த விளாக் எல்லாம் அடுத்தடுத்து வரும். மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Bye. Take care.